ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சூரிய கிரியேஷன். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஆமாங்க, புது கண்டென்ட் தான். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாணியம்பாடியில பாரத் மஹால் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கோம். என்ன போட்டிருக்காங்கன்னா, குழந்தைகளுக்கு தேவையான ஒரு குட்டி எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இங்க என்ன சொல்றேன்னா, நம்ம பன்னாட்டு முறை, ஸோ அந்நாட்டு முறையில இருந்து எல்லாமே இங்க இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. நம்ம அப்படியே உள்ள போறோம். நான் உங்களுக்கு அப்படியே ஒன்னொன்னா காட்டுறேன். ஸோ இருக்க எல்லா கேமையும் நானும் என்டர்டைன்மெண்டா விளையாடி காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். டைனோசர்ஸ் வேர்ல்டு அப்படின்ற ஒரு உள்ள போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போன உடனே த்ரில்லிங்கா இருக்கு. இப்போ நம்ம அதை போய் பார்க்குவோம். என்னடா இது? எவனா டைனோசர் எடுத்துட்டு வந்து இங்க வச்சவன்? அட எவனோ டைனோசர் எடுத்து இங்க வச்சிருக்காங்க. டைனோசர் அதை பத்தி சொல்லணும்னா உங்களுக்கே தெரியும். அது அழிஞ்சு கிட்டத்தட்ட சுமார் 100 வருஷங்களுக்கு மேல ஆச்சு. இருந்தாலும் ஒரு செயற்கையா வந்து ஒரு விஷயத்த ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. வாங்க அப்படியே நம்ம உள்ள போய் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்ம இப்போ உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் இருக்க பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான அந்த புக்ஸ் அண்டு பேனா பென்சில் இது எல்லாமே இருக்கு. வாங்க வாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது பார்த்தீங்கன்னா தமிழ் அரிச்சுவடி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்மளோட பழமையான ஒரு விஷயம். இதெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு. எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வர்ற ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி புக்கை வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாமே வாங்கி கொடுங்க. ரொம்ப நல்லது ஹிந்தி. வாங்க வாங்க அப்படின்னு நம்ம உங்களுக்கு அப்படியே உள்ள காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா போட்டோ ஃப்ரேம் இருக்கு. ஸோ போட்டோ ஃப்ரேம் பொறுத்தவரை சொன்னீங்கன்னா, இப்பவே நம்ம வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சா 10 நிமிஷத்துல கொடுத்துறாங்களாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 100 ரூபாயில இருந்து இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. வாங்க அப்படின்னு நான் உள்ள காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ கிரீன் வுட்டன் டாய்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க வந்து புத்தர் சிலையில இருந்து எல்லா சிலையுமே வந்து வுட்ல செஞ்சு வச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. மறக்காம வந்து இதெல்லாம் வாங்கி பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க அப்படியே நம்ம போய் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி மார்க்கெட்டிங்ல இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எத்தனையோ மசாஜ் கேள்விப்பட்டிருக்கோம். தாய்லாந்து மசாஜ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா கொஞ்சம் பின்னாடி வச்சுக்காமீங்கன்னா பாக்கலாம் அது எப்படி இருக்குன்னு. இது பேர் டைமண்ட் மசாஜ்னு சொல்லுவாங்க. ஓபன் பண்ணீங்கன்னா செல் போட்டுக்கலாம், லாக் பண்ணீங்கன்னா பவர் போட்டு யூஸ் பண்ணலாம். சென்சார் நம்ம பாடியை டச் பண்ணாவே இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 3000 4000 கிடையாது, வெறும் 300 ரூபாய். வெறும் ஜஸ்ட் 300 ரூபாயில ஒரு பாடி மசாஜ் இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு. அடடா, ரொம்ப முதுவலி எல்லாம் இருக்கு. வேற லெவல்ல. நான் எதுக்குறா எப்பா சாமி. நான் ஒருத்தனா வெறும் ஜஸ்ட் 300 ரூபாய்க்கு இது ஒருத்தன் தான் சொல்லலாம். மறக்காம விஜயலட்சுமி மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு இடம் வந்து நம்ம பாரத் மஹால்ல வச்சிருக்காரு. நீங்க ஆன்லைன்ல எல்லாம் வாங்கினா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்ன சொல்றதுன்னா அதிகமா இருக்கும் ரேட்டு. கூலிங் ஜெல்னு சொல்லுவாங்க. கார்போ ஜெல்னு உள்ள கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஷாப், ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலயும் இருக்கு. இது என்ன பர்பஸ்க்காகனா, நம்ம மொபைல் யூஸ் பண்றோம், அதிகமாக டிரைவிங் பண்ணும்போது கண் ரொம்ப எரிச்சலா இருக்கும், நைட் நேரம் தூக்கம் வராது, இந்த மாதிரி சம்திங் ப்ராப்ளம்லாம் இருக்கு. ஸோ ஏரியா நிறைய வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால நைட் நேரத்தில் தூக்கம் சிரமமாக இருக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜு இல்லைன்னா கூல் வாட்டர்லாம் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுன்னா 2 நிமிஷம் வச்சுன்னா 2 மணி நேரத்துக்கு கூலி இருக்கும். வெல்க்ரோ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எங்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை, அதனால் ஐஸ் பேக் வச்சுருக்கேன், ஐஸ் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதில் உள்ள பீஸ்லாம் போட்டிருக்கேன். இது கூலாக தான் இருக்குது. ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ணில் கட்டினா போகுது. உடனே கஸ்டமர் பாசிட்டிவான ரிசல்ட் சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லா மெடிக்கல் ஷாப்பும் பற்றி உங்களோட கருத்து? பீஸ்ஃபுல்லாக இருக்கு. கொஞ்சம் ஒரு மன நிம்மதி கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. எல்லாருக்கிட்டையும் கையில் மொபைல் இருக்குது. 10,000 20,000 ஃபோன் வச்சுருக்கோம். அதை பார்த்துட்டு ஒரு கண்ணு தேவை. ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு குளிர்ச்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குளிர்ச்சி. வாழ்ந்தா இது கூட தான் வாழணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த விஷயம். நான் இது எவ்வளோ நான் சொல்றேன்? 150. ஸோ நம்ம கண்ணுக்கு தேவையான ஒரு நல்ல விஷயம் வந்து 150 ரூபாய் கிடைக்குது. மறக்காம எல்லாம் வாங்கிக்கோங்க. இப்போ இருக்க எல்லா ஜென்ரேஷனுமே ஐடி செக்டர்ல இருந்து மொபைல் செக்டர்ல இருந்து எல்லாமே வந்து மொபைல் கண்ணு பார்த்து கண்ணு தான் போகுது. இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கும் நல்லா இருக்கும், உங்க லைஃபுக்கு நல்லா இருக்கும். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. அண்ணா வந்து நம்ம பொள்ளாச்சியில தான் வந்திருக்காரு. அண்ணா பொள்ளாச்சியில நம்மளோட சிஸ்டர் கட்டி கொடுத்துருக்கோண்ணா. சிங்காநல்லூர். ஓகேண்ணா, வரேண்ணா. ஸோ இப்போ இங்கே என்ன பார்க்குறேன்னா, கூகுள் சேனல் அப்படின்ற ஒரு இதை பார்க்குறேன்னா. ஸோ நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறேண்ணா. கூகுள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்துக்காக தான். சத்தமாக சார் எல்லா கடையிலையுமே வந்து ஸ்டாக் கிடைக்கும். இந்த ஈவெண்ட்டுக்காக என்ன பண்ணுறோம், ஃப்ரீ சாம்பிள் கொடுத்து கஸ்டமர் இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஃப்ரீ சாம்பிள் தரீங்களா? அடடா,
எப்படின்னா நிறைய வச்சிருக்கீங்களா நீங்க? எல்லா ஏரியாலுமே கிடைக்கும் சோப்பு, எல்லா கடையிலுமே கிடைக்கும். ஓகே, நீங்க ஹோல்சேலுக்கு தருவீங்களா? ஹோல்சேலுக்கு தரோம், ஆனா வந்து இண்டிவிஜுவலா தர மாட்டோம். இங்க தர மாட்டேன். பாத்தீங்கன்னா 42 ரூபாய் எம்ஆர்பி. ஓகேண்ணா. அங்க வாங்கினா 40 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த எக்ஸ்போக்காக என்ன பண்றோம், 30 ரூபாய்க்கு தரோம். 30 ரூபாய்க்கு தரீங்க, சூப்பர்ண்ணா, ரொம்ப நல்ல விஷயமா இருக்குண்ணா. ஸோ மறக்காம கூகுள் சேனல் வந்து இங்க கம்மியா தராது. அது இல்லாம உங்களுக்கு தேவையான கூகுள் சேனலும் தெரியும் உங்களுக்கு, அது ஒரு பிராண்டு. நம்ம பழைய காலத்துல அம்மாலாம் வந்து கூகுள் சேனல் பவுடர்ல இருந்து சூப் வரையும் அப்போ யூஸ் பண்ணோம். இப்போ வந்து அது வந்து மறைஞ்சிட்டே வருது. மறக்காம கூகுள் சேனல் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அப்போ இருந்து யூஸ் பண்ணதுனால நம்ம இப்போ வரையும் அந்த உடம்பெல்லாம் ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இப்போ இருக்க எல்லாமே வந்து செயற்கையா இது பண்றதுனால ரொம்ப இதா இருக்கு. ஸோ மறக்காம வந்து வாங்கிட்டு போங்க, நல்லதே நடக்கும்னு எழுதியிருக்காங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும்னா. ஸோ இதை பத்தி எல்லாம் சொல்லணும்னா உங்களுக்கே தெரியும், அந்த லேடிஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ், அந்த கம்பல் இதெல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லேடிஸ் யூஸ் பண்றது தான். எல்லாமே நிறைய ஆஃபர்ல தந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி சொல்லணும்னா இதை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்றது, இன்னும் 100 தலைமுறைகள் போனாலும் கண்டிப்பா இதை பத்தி பேசலாம். அந்த மாதிரி ஒரு கடை தான் இங்க வந்திருக்கோம். இந்த கடை பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாலே 90s கிட்ஸ் மிட்டாய். அந்த அளவுக்கு வெறித்தனமா ஒரு கடை பேர் வந்திருக்கோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தேன் மிட்டாய், ஸோ இது அந்த கமர்கட்டு, இது இங்க பாருங்க, இதெல்லாம் குழந்தைங்க போட்டு வாயில சாப்பிட முடியாது. இது இந்த நம்ம இப்படி சுத்துவோமே சின்ன வயசுல, இப்படி சுத்திட்டு நீ நான்றா அப்படின்னு பண்ணுமே, அந்த விஷயம் ரொம்ப பெருமையா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் இந்த பஞ்சு மிட்டாய் சொல்லுவோமே, வாயில போட்டு அப்படியே நாக்கெல்லாம் பிங்க் கலரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க இழந்த வடைன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல இதெல்லாம் இல்ல. மறக்காம இதெல்லாம் ஒரு டைம் ஆச்சு நீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க ப்ரோ, ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ. 90s கிட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னா, எத்தனையோ அல்வா பார்த்துருக்கோம். திருநெல்வேலி அல்வா, இருட்டுக்கடை அல்வா, அந்த மாதிரி இங்க ஒரு அல்வா ஷாப் இருக்கு. நம்ம வாணியம்பேட்ல அல்வா கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அண்ணா வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு அல்வா கடை வச்சிருக்காரு. ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ணா ஏதாவது டேஸ்ட் தருவீங்களா சின்னதா? சரி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம திருச்சூர்ல வந்து ஒரு அல்வா கடையில நம்ம வீடியோ எடுத்தோம். ஸோ சேம் அதே டேஸ்ட், நல்லா இருக்கு. மறக்காம இந்த பாரத் மகால்ல வாணியம்பேட்ல போட்டிருக்காங்க, மறக்காம வந்து சாப்பிடுங்க. கேரளா ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட் அல்வா வேற லெவலில் இருக்குண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ச் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நிறைய பசங்களுக்கு வந்து வாட்ச் வந்து கனவாகவே இருக்கும். அந்த கனவை நினைவாக்குறது தான் வாட்ச்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாட்ச் கடை இங்கே இருக்கு. மறக்காம கிட்ஸ்ல இருந்து பெரியவங்களுக்கு தேவையான எல்லா வாட்சுமே இங்க இருக்கு. மறக்காம வந்து வாங்கிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துல சாப்பிட்ட இந்த பட்டாணியா இருக்கட்டும், இது வந்து சாக்லேட்டா இருக்கட்டும், அந்த கலர் கலர் சாக்லேட்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கொஞ்சம் இங்க டிஃப்ரெண்டா இருக்கு. அக்கா இதெல்லாம் வந்து இந்த கேரளால தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்கல்லக்கா. இப்போ நம்ம ஊர்ல வந்துருக்கு, கேரளால இருந்து எடுத்துட்டு வந்துருக்கீங்களா இல்ல? நேந்தர்வால் சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா வந்து சபரிமலைக்கு போகும்போதெல்லாம் இது வாங்கிட்டு வருவாரு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சீரியஸாகவே நேந்திரவால் சிப்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல போனால் ரொம்ப ஸ்டாக் வச்சு நல்லா கொடுக்குவாங்க. ஆனால் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லாவும் இருக்கு. கடை பேர் சொல்லுங்க. ஓம் கபி ஃபுட்ஸ். ஸோ நம்ம பாரத் மகால்ல தான் போட்டிருக்காங்க, மறக்காம வந்து பாருங்க. ஆனால் இங்கே வந்தா அக்கா நீங்க இது பேர் என்னக்கா? ஓகே ஓகே, இது கான். ஸோ இது எப்படி இருங்க சாப்பிட்டு பாங்க. குர்குரே தானே இது? குர்குரே மக்காச்சோளம் கான் சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம நம்ம 5 ரூபா 10 ரூபான்னு கொடுத்து வாங்குவோமே, அந்த குர்குரே அக்கா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து செயற்கை அந்த நிறைய கெமிக்கல் எல்லாம் போட்டு பண்ணாம இது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. சூர்யா கிரியேஷன் யூடியூப் சேனல், சூர்யா கிரியேஷன் யூடியூப் சேனல் உங்க ஓனருக்கு அனுப்பிச்சு விட்றேன், அவர் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். இங்க பாத்தீங்கன்னா சோ மெனி டைப்ஸ்ல ஊறுகாய் இருக்கு. ஆனா இந்த ஊறுகாய் பத்தி சொல்றீங்களா டீட்டெயிலா கொஞ்சம்? பிரண்டை இருக்கு, வல்லாரை இருக்கு, மாயிஞ்சி இருக்கு, மங்கனப்பள்ளி மாங்காய் இருக்கு, நார்த்தங்காய் இருக்கு,
புளிச்சக்கீரை, கோங்குரா இருக்கு, லெமன் இருக்கு. ஆனா எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் இது மட்டும் தானா. ஏன்னா நிறைய ஊறுகாய் வந்து அது அழிஞ்சிட்டே போகுது இல்லைண்ணா அந்த பேரும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இங்க பாத்தீங்கன்னா குழந்தைக்கு தேவையான எல்லா டாய்ஸஸும் இங்க இருக்கு. ஆட்டோட செம்மையா இருக்கு வேற லெவல்ல. ஸோ உங்க குழந்தைகளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னா இங்க மறக்காம வந்து வாங்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படிண்ணா இது ஆன்மா எங்க பட்டனே காணுமே அடியில எந்த பட்டனா? ஓகே அடியில வந்து அது அடியில ஒரு நிமிஷம் அடியில வந்து ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணினா கீழே இருந்து இப்படி இது சும்மா இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தண்ணி எடுத்து இப்படி எடுத்து அடிச்சினாலே மிஷின் சவுண்ட் வருது. ஸோ இந்த வழியா வந்து பபுள்ஸா வருது. ரொம்ப நல்லா இருக்கு. இருடா தம்பி. சூப்பரா. ஓகே ஓகேடா. இப்போ இங்க என்ன பார்க்க போறோம்னா, ஸோ இது வந்து நம்ம ஊட்டியில தான் பார்த்துருப்போம் இந்த சாக்லேட் பத்தி. ஸோ ஊட்டியில சாப்பிட்ருக்கோமே நம்ம. ஸோ அதே மாதிரி இங்க நம்ம வாணியம்பள்ளியும் இருக்கு. மறக்காம வந்து விசிட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சாக்லேட் ஃபவுண்டைன் அப்படின்ற ஒரு கடை பேர் தான். ஆல் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆல் மேரேஜ். ஸோ மேரேஜ் ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்க எல்லா கெட்டுகளுக்கும் நீங்க வந்து கூப்பிட்டுக்கலாம். ப்ரோ சொந்த ஊர் ப்ரோ நீங்க? கரூர். ஸோ அண்ணா வந்து கரூர் தான். இருந்தாலும் இந்த வீட்டில் தேவையான மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே வந்து இருக்கு ப்ரோ. சின்னதா வந்து ஒரு டேஸ்ட் மட்டும் கொடுங்க நீங்க. இல்ல ப்ரோ சின்னதா அந்த இது இந்த மாதிரி ஒன்று தொட்டு கொடுங்க போதும். போதும் ப்ரோ. ஸோ நம்ம ஊட்டியில சாப்பிட்ட ஸோ இதே மெல்டிங் சாக்லேட் தான் இங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்டா இருக்கு. உண்மையாவே சாக்லேட் ஒரிஜினல் ஃப்ளவரா இருக்கு ப்ரோ. இது வந்து என்ன சொல்றேன்னா நிறைய அந்த கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணாம இது ஒரிஜினல் தானே ப்ரோ. இது ஸோ ஒரிஜினல்னால அவ்வளோ டேஸ்டா இருக்கு ப்ரோ. ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன் ஊட்டியில. ரொம்ப நல்லா இருக்கு சாக்லேட்டும். ஸோ மறக்காம வந்து சாக்லேட் ஃபவுண்டைன் அப்படின்ற ஒரு ஷாப்க்கு வந்து இது பண்ணுங்க. நம்ம பாரத் மகால்ல இருக்கு. அதுவும் நம்ம வாணியம்படியில போட்டிருக்காங்க. மறக்காம வந்து இதை பார்த்துட்டு போங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எஸ்ஆர் டாய்ஸ் அந்த வீட்டுக்கு தேவையான பொருள் இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. இது என்னன்னா பின்னாடி அந்த முதுகு சொரியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்க இருக்கு. லவருக்கு தேவையான பொருளும் இங்க வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர் டாய்ஸ் அண்ட் சாக்லேட் ஃபவுண்டன். ஸோ இந்த கடை ஸோ டோட்டலாக வந்து எல்லாத்துக்குமே ஒரே ஓனர் தான். அண்ணன் வந்து ரொம்ப தங்கமான மனுஷராக இருக்காரு. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி நம்ம வாணியம்படியில பாரத் மகால்ல தான் இருக்கு. தூரமாலாம் எங்கே போகாதீங்க. நம்ம வாணியம்படியில் தான் இருக்கு. மறக்காம வந்து வாங்கிட்டு போங்க. இங்க பாத்தீங்கன்னா மசாலா பப்படம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. என்னடா இது? எத்தனையோ அப்பளம் கேள்விப்பட்டிருக்கு. இது என்ன பப்படம் அண்ணா? அண்ணன் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அண்ணா நீ அப்படியே பண்ணுங்க. ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கிறேண்ணா. அரிசி அப்பளம் எப்படி நான் செய்வது? என்ன இந்த அப்பளத்தை இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் அப்படியே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா. இது என்ன அப்பளம்ண்ணா? புரியல. அது என்னென்ன அப்பளம்? ராகி அப்பளம், பீட்ரூட் அப்பளம், ராகி அப்பளம், அப்புறம் ஆனியன் அப்பளம், அரிசி அப்பளம். நிறைய டேஸ்ட் இருக்கு. ஓகேண்ணா, நீங்க சொன்ன எல்லா விஷயத்துலயும் ஒன்னொரு டேஸ்ட் காமிச்சீங்கன்னா ஒன்று பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு சொல்லிடுவேன். அண்ணா இப்போ வந்து நீங்க ஸோ ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாமே நீங்களே கொடுக்குவீங்களாண்ணா? பெரிய ஆர்டர் எல்லாம் பிடிச்சா? கண்டிப்பாண்ணா. ஓகே. ஸோ நம்ம வந்து மசாலா பப்படம் அப்படின்ற ஒரு கடையோட ஓனர் போய் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் உங்க ஃபோன் நம்பர் ஸோ அதெல்லாமே என்ன இருக்குங்களா? இது பார்த்தீங்கன்னா ஊட்டி வரைக்குங்க. ஊட்டி வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்கா நம்ம கொடுக்குறோம். ஊட்டி வரைக்கும் வந்து பல்கா கொடுக்குறாரு. நட்ஸ் வரைக்கும் பலவிதமான வரைக்கும் இருக்கும். ஓகே. டேஸ்ட் பாருங்க. என்னோட அண்ணி ஒரு ஊட்டி தானா. ஸோ அங்கே நான் ஊட்டி நிறைய வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன். ஆனால் அந்த டேஸ்ட் இருக்கா நான் பார்த்து தானே சொல்லுவேன்.
யாருன்னா செஞ்சு நீங்களேவா? ஆமா. ஒரிஜினல் ஊட்டி வரைக்கும் தான்ப்பா 100%. ஒரிஜினல் ஊட்டி வரைக்கும் தானா இது? நான் என்ன சொல்றேன், நான் விரும்பி சாப்பிடுவேன், எனக்காகவே நிறைய வாங்கிட்டு வருவாங்க. இது ஊட்டி வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆனா இதெல்லாம். ஒவ்வொரு வரைக்கும் ஒரு மாதிரி டேஸ்ட். டிஃப்ரெண்ட் டேஸ்ட், ஆனா எல்லாமே ஊட்டி வரைக்கும் தான். ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே பாத்தீங்கன்னா நாளைக்கு 2-3 வர வேண்டியிருக்கு டீ வரைக்கும். இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாணியம்பாடியில பாரத் மஹால் அப்படின்ற ஒரு இடத்துலதான் வச்சிருக்காங்க. மறக்காம நீங்க வந்து ஊட்டி வரைக்கும் மட்டும் இல்லாம இந்த பல என்ன சொல்றது தமிழரோட பாரம்பரியமான பொருளை வச்சு இந்த அப்பளம் செய்யறதுல இருந்து நிறைய விஷயம் செஞ்சு வச்சிருக்காரு அண்ணன். இது எல்லாமே இங்க வந்து என்ன சொல்றேன்னா செய்யாம இருக்கு. அது பேர் என்னென்ன சொல்லுங்க? அது பேரு அரிசி அப்பளம், பானிபூரி, வெங்காய அப்பளம் நிறைய இருக்கு. தக்காளி அப்பளம் கூட இருக்கு. நீங்க மறக்காம வந்து வாங்கிட்டு போங்க. சீரியஸா ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க அப்படி நான் உங்களுக்கு உள்ள காட்டுறேன். தேங்க்ஸ்ண்ணா. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா த்ரோ பால் கேம் தாங்க. ஸோ நம்ம வாணியம்பாடியில நம்ம பாரத் மஹால்ல வச்சிருக்காங்க. ஸோ அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை. சிஸ்டர் கொஞ்சம் வெளியே விட்டுறீங்களா? அண்ணா 3 பால் 30 ரூபாண்ணா. 3 பால் 40 ரூபாண்ணா. சூப்பர்ண்ணா. ஸோ இப்போ வந்து அண்ணா வந்து நமக்காக ட்ரையல் கொடுக்குறாரு. மறக்காம இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து ஸோ தரமா இருக்கும் நாளைக்கு வரையுமே. ஸோ மறக்காம வந்து நம்ம வாணியம்பாடி பாரத் மஹால்ல இருக்கு இந்த கேம் ஷோ பிளேஸ் வந்து விசிட் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் கடை நம்ம அண்ணன் தான். ஃபர்ஸ்ட் கேம் இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். அண்ணா எது அடிக்கிட்டோம்? ஓகே, ஃபர்ஸ்ட் பால்லே வந்து அடிச்சு எல்லாமே கீழே தள்ளிட்டா ஹோம் தியேட்டர். இல்ல மீதி 3 பால்லே அடிச்சு முடிச்சா அந்த டெடி பேரு அந்த பந்து. ஓகே ஓகேண்ணா, ஸ்டார்ட் பண்ணிட்டோமாண்ணா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பால்லே பொழக்கிறோம். ஃபர்ஸ்டே வந்து தூஸ் கிளப்பிட்டோம். இன்னும் இருக்கிற 2 பால் வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க. அண்ணா ஸோ வேற லெவல்ல போச்சு. ஆனா நம்ம கேமை தோத்துட்டோம். இருந்தாலும் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா உங்களோட நேம்னா பூபதி. ஸோ மறக்காம த்ரோ பால் கேம் வந்து மறக்காம வந்து விசிட் பண்ணி மறக்காம விளையாடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வரேண்ணா. நம்ம அண்ணன் வந்து கேஷுவலா நிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்றாரு. இருந்தாலும் அண்ணா ஆயினா, என்னோட பேர் சூர்யா. ஸோ நம்ம ஒரு டைம் ட்ரையல் பார்க்கலாமா? ஓகே. கடை பேர் பார்த்தீங்கன்னா பலூன் ஷூட்டிங். அண்ணா உங்க நேம்னா? நவீன். ஸோ பலூன் ஷூட்டிங்ல வந்து நம்ம நவீன் அண்ணா தான் இருக்காரு. மறக்காம வந்து விளையாடுங்க. இது எவ்வளோண்ணா? இது எத்தனை? 6 புல்லட் வந்து வெறும் 40 ரூபா தான். ஏன்னா அடிச்ச ஏதாவது பிரைஸ் இருக்குங்களா? ஓ 6 புல்லட்டுமே அடிச்சுட்டா ஒரு டெடி பேர் தராங்களா? நம்ம ஃபர்ஸ்டே இப்படிதான் மிஸ் பண்ணிடுவோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஸோ மறக்காம நம்ம வாணியம்பாடி பாரத் மஹால்ல தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நாளைக்கு தான் லாஸ்ட்டு. ஸோ மறக்காம வந்து விளையாடுங்க. இது பார்த்தீங்கன்னா ரிங் டாஸ் கேம். ஸோ இந்த கேமை பற்றி சொல்லணும்னா அங்கே மீனோட அந்த பவுலில் இருக்கு. இது நம்மக்கிட்ட இருக்க அந்த வளையத்தை வச்சு கரெக்டாக அது உள்ளே போடணும். ஆனால் இந்த கேமோட ரூல்ஸ் சொல்லுங்கண்ணா. 4 போடணுமாண்ணா? 4 4மே போடணுமா? ஒன்று போட என்னென்ன தருவீங்க? ஓ ஃபிஷ்ஷோட தந்துடுவீங்களா பவுலில்? ஓகே ஓகேண்ணா, ஜஸ்ட் ட்ரை பண்ணுறேண்ணா. ஸோ இப்போ வந்து இந்த ரிங்கை வந்து அது பவுலுக்குள்ளே போட போகிறேன். எப்படி இருந்தாலும் போகாது, இருந்தாலும் ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அண்ணா இதை ரொம்ப கொஞ்சம் கிட்ட வைக்கிறதுண்ணா, ரொம்ப லாங்கா இருக்க மாதிரி தெரியுதுண்ணா. அண்ணா இது உடஞ்சிரு மாதிரி எனக்கு பயமா இருக்கேண்ணா. அதெல்லாம் உடையாதுங்களா? கிஃப்ட் கண்டிப்பா தந்துடுவீங்களா? அது உலாதுன்றதுக்காக சொல்றீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா உங்களோட நேம்ண்ணா? தீபன். ஸோ நம்ம தீபன் அண்ணா கடை வந்து ரிங் டாஸ் கேம். ஸோ மறக்காம வந்து விளையாடுங்க. ஆனால் இந்த 4 இதுக்கு எவ்வளோ சொன்னீங்க? 40 ரூபா தான். ஸோ 40 ரூபா. ஸோ மறக்காம இந்த டெடி வின் பண்ணுங்க. நான் வரேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த கேம் நம்ம கோயம்புத்தூர்ல விளையாடணும். கோயம்புத்தூர்ல விளையாடின கேம் தான் இது. ஃபேமிலி ஃபன் கேம்ஸ்.
இந்த கேம்ஸ் வந்து எப்படி சொல்றதுன்னா இங்க இருக்க நம்பர்ஸ் இருக்கு. இவங்க வந்து நமக்கு மொத்தம் வந்து 6 பால் தருவாங்க. 6 பால்ல வந்து நம்ம எத்தனை நம்பர் விழுதோ, சரி ஃபார் இப்போ எக்ஸாம்பிள் 1ல் 1 2ல் 1 3ல் 1 வருதா, 1 2 எவ்வளோ ஆச்சு 3, அடுத்து என்ன 3 3 6. ஸோ இந்த 6 வந்துச்சுன்னா 6ஆம் நம்பர்ல என்ன இருக்கோ அது வந்து நமக்கு கிஃப்டா கொடுத்துருவாங்க. ஆனா நாங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டு போனா ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் பால் போட போறோம். இப்போ நம்ம கரெக்டாக எது உள்ள போகுதுன்னு பார்க்க போறோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு 6 உள்ள 1 போடு. ஆடாடா 2ல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம 2க்கு போடுவோம். அப்போவாச்சு ஆடாடா 2 1. ஃபர்ஸ்ட் நம்ம நினைச்ச மாதிரி 6க்கு போயிடுச்சு. ஆனா உங்க பேர்னா ராஜேஷ். நம்ம ராஜேஷ் அண்ணா கடையில தான் இருக்கோம். அண்ணா எங்களுக்கு மட்டும் பெரிய கிஃப்டா கொடுங்கண்ணா. அண்ணா எவ்வளோ ஆச்சு அண்ணா? கிஃப்டா தான், சும்மா வர நம்பர் மட்டும் சொல்லலாம். கிஃப்டா தான் அண்ணா. இல்லண்ணா சும்மா கேமுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம ஜெயிச்சது வந்து இந்த கப்பு தான். இருந்தாலும் நம்ம சும்மா கேமுக்காக தான் விளையாடணும். எல்லாமே ட்ரையல் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுண்ணா. சரிண்ணா. அண்ணா எவ்வளோண்ணா இந்த பால்? ஸோ 40 ரூபா 6 பால் தராங்க. நம்ம உள்ள நம்பர்ல எந்த நம்பர் வருதோ நமக்கு அதுக்கான அமௌண்ட் அதான், அந்த அமௌண்ட்டுக்கான ஒரு ப்ரைஸ் தருவாங்க. மறக்காம வந்து வாங்கிக்கோங்க. மேஜிக் ஷோக்கு தேவையான புக்ஸ் அண்ட் எல்லாமே இங்கே இருக்கு. மெகந்தி போடுற புக்கு, ஸோ வீட்டுக்கு தேவையான இந்த சாமி போட்டோ சொல்றது, ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாலே ஃபிஷ், கலரான ஃபிஷ் முதல் கொண்டு இங்கே இருக்கு. ஃபிஷ்ஷு பாருங்க, நம்ம எத்தனையோ நம்ம ஆற்றுல மீன் பிடிச்சிருப்போம், குட்டையில மீன் பிடிச்சிருப்போம். இந்த மாதிரி மீனை இப்போதான் பார்த்துருக்கோம். ஸோ அப்படின்னும் போது ப்ரோ மீன் காட்டுங்க ப்ரோ. இதில் வந்து கலர் ஃபிஷ்லேருந்து அப்படியே இங்கே இருக்கு. நம்ம வாணியம்பேட்டில் போட்டிருக்காங்க. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா நம்ம வாணியம்பேட்டில் இருக்க பாரத் மஹாலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம மேஜிக் ஷோ வந்து ஒரு அண்ணா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வேற லெவலில் இருக்கு. நம்ம அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஆனால் உங்களோட பேர்னா? சஞ்சய் ப்ரோ. சஞ்சய். உங்களோட மேஜிக் ஷோ பேர்னா? மேஜிக் ஷோ பேர் ஸ்டார் மேஜிக் ஷோ என்டர்டைன்மெண்ட். ஓகே, ஸ்டார் மேஜிக் ஷோ என்டர்டைன்மெண்ட். ஸோ நம்ம வாணியம்பேட்டிக்காக நம்ம அண்ணா வந்திருக்காரு. வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வித்து என்னன்னா காட்ட போறீங்க? ஃபர்ஸ்ட்டுங்களா? ஓகே, இங்க ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கு, தெரியுதுங்களா? கண்டிப்பாண்ணா. இந்த ஸ்டிக் எடுத்துக்கலாம் கையில. ஆனா இது பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது? எந்த மாதிரி சொல்லலாம்? ஆனா அந்த மாந்திரிகம், அந்த பில்லி நிறைய பேர் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா அது இது கிடையாது. ஆனா அது பேர் வந்து லூடு டால் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். லூடு டால். கை நீட்டிக்கோங்க. அந்த லூடு டால் எடுத்து உங்களோட கையில வைக்கும் போது என்ன நடக்குதுன்னு நீங்க சொல்லணும். 4 விரல் இப்படி அசைக்கிறீங்க. என்ன ஃபீல் ஆகுது உங்களுக்கு? எதுவுமே ஃபீல் ஆகல, பேக் சைட்லயே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆமாண்ணா. அதே போல எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு சொல்லுங்க. வெயிட் இல்லாம தானே? வெயிட் இல்லாம தான் இருக்கு. அப்படியே அதே ஸ்டிக்கை நான் எடுத்துக்கிறேன் கையில. என்னோட கையில ஏதாச்சும் இருக்கா? இல்லண்ணா. நத்திங். இந்த கையில எதுவுமே இல்லண்ணா. சரி, அப்படியே நான் என்ன பண்றேன், என்னோட உள்ளங்கையில இந்த ஸ்டிக்கை இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு அந்த உள்ளங்கையில வச்சுட்டு இது எப்படி தூக்கலாம், இப்படி தூக்கிடலாம் இல்லையா? ஆனா அப்படி தூக்க இப்ப முன்னாடி வந்தேன். ஆனா என்னோட எனர்ஜி ஃபுல்லா இதுல பாஸ் பண்ண போறேன். எப்படின்னா 1 2 இதுல ஏதாச்சும் நூல்லாம் கட்டிருக்கான்னு பாத்துக்கலாம். அதுக்கு இப்படி செக் பண்ணிக்கலாம். நம்ம கை வச்சு செக் பண்ணலாம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு. நேத்து எதுவுமே இல்ல, அவ்வளவுதான். அந்த மாதிரி சொல்ல முடியாது, அதுதான் மேஜிக். சரி, நெக்ஸ்ட் என்கிட்ட வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு துணி இருக்கு. இந்த குட்டீஸ்லாம் இருக்காங்க பாருங்க, குட்டி பாப்பா, இது கையில பிடிச்சிக்கோ. சரி, உங்கள்ட்ட ஏதாச்சும் கர்ச்சிப் இருக்கா? கர்ச்சிப் இல்ல 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டு அந்த மாதிரி இருக்கடா? 10 ரூபா நோட்டு சரி இருக்குண்ணா. அது ஓபன் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க வந்துருச்சீங்க. இங்க இருக்கு. ஓபன் பண்ணிட்டீங்களா? ஓபன் பண்ணிட்டு நீங்க உதறுங்க. எப்படி ஒண்ணுமே இல்லண்ணா. அங்க இருக்கிறது ஒரு ஆரஞ்சு கலர் துணி, இவர்கிட்ட இருக்கிறது 10 ரூபா நோட்டு, என்கிட்ட வந்து ஒரு கர்ச்சிப். அவ்வளவுதான். 3 பேருக்கு கையில 3 பொருள் இருக்கு. உங்கள்ட்ட ஒரு துணி இருக்கா இல்ல 2 துணி இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒரு துணி தானே இருக்கு. சரி, என்னோட ஃபுல்லா கூட நான் இப்படி ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஃபுல்லா. ஓகேண்ணா. என்னோட கையை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்ட்டு இந்த துணியை மட்டும் நான் வாங்கிக்கிறேன்.
தெரியுதா? ஆரஞ்சு கலர் துணி. இந்த கர்ச்சி மேல இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்ச்சி இருக்கலாம் நான் 4ஆ மடிக்க போறேன். அதான் என்னோட கையை பார்க்க சொன்னேன். என் கை மட்டும் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. 4ஆ மடிச்சு அந்த அக்கா கையில குத்துறோம். கை நீட்டுங்க. உங்க கை நீட்டுங்க. ரைட் ஹேண்ட். உங்க ரைட் ஹேண்ட் நீட் நம்பர் நான் உள்ளங்கையில ஃபுல் டைட்டா வச்சு க்ளோஸ் பண்ணுங்க. ஃபுல் டைட்டா மூடிக்கோங்க. இந்த 10 ரூபா நோட்டு ஓப்பன் பண்ணி இப்படி உதறுங்க நீங்க. எஸ். இப்போ அந்த 10 ரூபா நோட்ல ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே கிடையாது. நத்திங். இப்போ இந்த 10 ரூபா நோட்டு இருக்குல்ல இப்படி உதறிக்கிறேன். எதுவுமே கிடையாது. நத்திங். 10 ரூபா நோட்லயே எதுவுமே இல்லை. இப்போ நீங்க சொல்லுங்க உங்களோட கையில நான் என்ன கொடுத்துருக்கேன்? ஆரஞ்சு கலர். ஓகே, இந்த 10 ரூபா நோட்டு நான் ரோல் பண்ணி மடிச்சுக்கிறேன் இப்படி. எஸ் எஸ் மடிச்சுக்கிறேன். மடிச்சுக்கிட்டு இப்படி திருப்பிக்கோங்க. எஸ் இப்படி திருப்பணும். 1 2 3 3 டைம் டச் பண்ணிட்டு இங்க இருந்து இப்படி தூக்கி போடுறேன். தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்து பாஸ் ஆகி 1 2 3 அப்படின்னா அங்க இருந்து பாஸ் ஆகி இங்க வந்துடும். எஸ் இப்போ நீங்க வந்து அது உள்ள இருக்குன்னு நினைப்பீங்க. பட் ஓபன் பண்ணி உதறி காமிங்க. கர்ச்சிப் உள்ள இருக்கானே. எஸ் பாருங்க. உதறுங்க நீங்க கர்ச்சிப் ஓபன் பண்ணி. என்னன்னா அப்படியே வச்சிடலாம். ஓகே இங்க கொடுத்துருங்க. எப்படிடா? அதே போல இதுல பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபரெண்ட் கார்ட்ஸா இருக்கு. தெரியல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒரே நிமிஷம் டிஃபரெண்ட் கார்ட்ஸ். நீங்க என்ன பண்றீங்க? எனிஒன் ஏதாச்சும் ஒரு கார்டு டச் பண்ணுங்க. டச். ஓகே இதுங்களா? இந்த கார்டு நம்பர் என்னன்னு தெரியுமா? இல்லண்ணா. இந்த கார்டு நம்பர் எடுத்து எல்லாத்தையுமே காமிங்க. எனக்கு மட்டும் காமி விடுங்க. காமிக்க கூட எனக்கு மட்டும். நீங்க எல்லாருமே பாத்துக்கலாம். பின்னாடி போய் திரும்பிப்பேன். பாத்துக்கோங்க. எல்லாருமே மனசுலயே வச்சுக்கோங்க. அப்படியே இந்த டெக்கையும் உங்கள்கிட்ட கொடுத்துறேன். நீங்க எந்த இடத்துல வேணா வச்சுட்டு ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. அதுலயே வச்சு ஷஃபிள் பண்ணிட்டுமா? ஆமா. நீங்க சொல்லுங்க அந்த நம்பர் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எந்த இடத்துல இருக்கு? தெரியாதுண்ணா. ஓகே அந்த நம்பர் மட்டும்தான் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்பர் தெரியும், கலர் தெரியும், ஷேப் தெரியும், மூணுமே தெரியும். ஆனா இதுக்குள்ளார எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்ஸ் பண்ணிட்டீங்களே. உங்களோட கார்டு மட்டும் இதுல எங்கேயா திரும்பி இருக்கான்னு பாருங்க. இப்படி ஓப்பன் பண்ணிட்டே வரேன். உங்களோட கார்டு திரும்பி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருங்க. திரும்பி இருந்தது எங்கேயாச்சும்? இல்ல. அப்போ இந்த அளவுக்கு ஷஃபிள் பண்ணீங்க. என்ன நம்பர் எந்த இடத்துல இருக்குன்னு கூட தெரியாது. நீங்க பார்த்த நம்பர் இதாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு எஸ் ஆர் நோ அது மட்டும் சொல்லுங்க. அதுதானா? செவன். ஆனா கலர் இல்லையாண்ணா? கலர் கிடையாதா? சரி ஓகே. இப்போ இங்க இருக்க 7 இங்க இப்படி எடுத்துறேன். கை நீட்டுங்க. இந்த 7 இருக்குல்ல அப்படியே இப்படி திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு இப்படி வச்சிருவோம். எஸ் இப்படி நல்லா டைட்டா. நீங்க பார்த்தது 7 ரெட் கலர் கார்டு. ஆனா நான் காமிச்சது பிளாக் கலர் கார்டு. அந்த ரெட் மனசுல சொல்லிட்டே இருங்க. சொல்ல இப்ப ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் பண்ணுங்க. ஐயோ நீ வெத்தக்காரனா? சூப்பர். ஆனா வேற நெக்ஸ்ட்னா முன்னாடி வந்துருக்கோம். இருக்கு. இதுல என்ன டைமிங் ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க. 12 o'clockல செட் பண்ணி வச்சிருக்கேன். 12 o'clock 12 மணி. ஓகே இப்போ 2 o'clock. இப்போ 6 இப்போ 11. அந்த மாதிரி இதுல டைமிங் எப்படின்னா மாத்திக்கிட்டே இருக்கலாம். திரும்பி நான் 12 வச்சு நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு பிடிச்ச டைம் செட் பண்ண போறீங்க. இதுல செட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே காமிங்க. என்னோட டைமிங் காமிச்சிட்டு இந்த பாக்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிருங்க. அதே போல நான் பின்னாடி திரும்பிக்கிறேன். நாங்க செட் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த நம்பர் நீங்க எல்லாரும் பாருங்க. நான் திரும்பிக்கிறேன். கேமரா க்ளோஸ் பண்ணிட்டவா? ஆமா க்ளோஸ் பண்ணிடலாம். மாத்திட்டுமா அதுல இருக்கு? இல்ல அதே நம்பர்ல இருக்கட்டும். க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே இந்தப்பா. க்ளோஸ் பண்ணி நம்மளே வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இந்த பாக்ஸ்ல நீங்க வச்சீங்களா ஒரு நம்பர். அந்த நம்பர் மட்டும் உங்களுக்கு தெரியுதா நீங்க பார்க்கணும். சுத்தி பாருங்க எங்க தெரியுதா நம்பர் எங்கேச்சு. இந்த கீழ் பாட்டம்ல இங்க இப்படி இல்ல இப்படி எங்கேயாவது திருப்பி பாருங்க. ஏன்னா அந்த நம்பர் எனக்கு தெரிய போறது கிடையாது. உங்களுக்கு தான் தெரியும். அது நான் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போயிடுவேன். அந்த நம்பர் ஏதாச்சும் எனிவன் ஏதாச்சும் ஒரு நம்பரா தான் இருக்கும் இல்லையா? தெரியுதுங்களா நம்பரு? தெரியல. சரி ஓகே. அதுல 1 ல இருந்து 12 வரையும் இருக்கு நம்பரு. நீங்க எந்த நம்பர் வேணா சேர்த்துக்கலாம். சிவாஜ்
1 2 3 அப்படின்னா போதும். ஒரு கார்டு எடுத்துக்கோ. 7. ஸோ இந்த வாட்ச்ல இருந்த நம்பரும் அண்ணா எடுத்த நம்பரும் ஈக்குவலா இருக்கு. வேற லெவல்லாம். ஓகே தேங்க்யூ ஜி. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஓகே தேங்க்யூ. அண்ணா வெறித்தனா சென்னை. நான் உங்களோட நம்பர்ண்ணா. நம்பர் 81 48 48 66 74 86. உங்களோட நேம்னா? சஞ்சய். ஓகே தேங்க்ஸ்ண்ணா. நம்பர் யூடியூப் வீடியோ ரெக்கார்ட் சூர்யா கிரியேஷன். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து என்ன சொல்றதுன்னா போட்டிங் பண்றதுக்காகவே இருக்கு. ஸோ இதுவும் நம்ம வாணியம்படி பாரத் மாரில் தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாலே சம்மர் சீசனில் உங்களுக்கே தெரியும், குழந்தைங்கள்லாம் மோஸ்ட்லி வந்து போட்டிங் பண்ணுறதுனா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாப்பா ஃபேஸ்லேயே வந்து எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மறக்காம உங்கள் குழந்தைங்க இருந்தால் கூப்பிட்டு நம்ம பாரத் மகளுக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இருக்கு இந்த சாட்டர்டே சண்டேவை ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்டால் வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்நாக்ஸ் ஸ்டால் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து அப்பளம், டெல்லி அப்பளம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பாம்பே அப்பளம்னு இருக்குது. எங்கள் ஊரில் டெல்லி அப்பளம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்பளத்தை வந்து இங்கே ஃபேமஸாக இருக்குது. இங்கே பாருங்களா, நீங்களே பாருங்கள். இது அப்படி காட்டுக்கிறோம் அது. ஸோ இந்த அப்பளம் பாம்பே பானிபூரி அப்படின்ற ஒரு கடை தான் இது. இது பார்த்தீங்கன்னாலே நம்ம பாம்பே ஸ்டைலில் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பஞ்சாபி ஸ்டைலில் தான் அப்படிலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அதுவும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் நம்ம பாம்பே பானிபூரி. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஒரு ஸ்டைலில் வந்து நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம அப்படியே உள்ளே போய் காமிக்கலாம். மொஜிட்டோ, ஸோ ஐஸ் கோலா, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இது எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், டிஃப்ரெண்ட்டான ஜூஸ்ல இருந்து எல்லாமே இங்கே இருக்குது. மறக்காமல் வந்து நம்ம வாணியம்படி பாரத் மகளுக்கு வந்து குடிச்சு பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி ட்ரெயின் ஓட்டுற மாதிரி ஒரு ட்ரெயின் ஓட்டிட்டு இருக்கோம். வேற லெவல்ல இருக்கு. ஸோ ஓட்டுறதுக்குலாம் சான்ஸ் தர மாட்டாங்க. ஸோ உட்காந்து டிரைவ் பண்றதுக்கு வேணா சான்ஸ் தருவாங்க. மறக்காம இதுவும் நம்ம வாணியம்படி பாரத் மகளில் தான் இருக்கு. மறக்காம வந்து விசிட் மட்டும் பண்ணாதீங்க. இதுல வந்து உட்காந்து ஒரு ரைட் பண்ணி பாருங்க. அது ஒரு மெமரபிள் ஒரு கும்மட்டமா இருக்கும். அது நம்ம பின்னாடி எல்லாம் பாருங்களேன், குழந்தைங்க ஃபேமிலியோட உட்காந்துட்டு போற மாதிரியே இருக்கு. இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் வந்து உங்க ஃபேமிலியோட வந்து கூப்பிட்டு வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ இந்த சாங் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்களா. இன்னும் இது வந்து ஈவினிங் 5 தான் ஸ்டார்ட் ஆகும். மறக்காம இந்த ஸ்னோ வேர்ல்ட் என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா டிஜே செட்டப்ல இருக்கு. இங்க பாருங்க, நீங்க சுத்தி பாருங்க வேற லெவல்ல இருக்கு பாருங்க. ஸோ டிஜே செட்டப் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. மறக்காம நீங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. வாங்க இப்ப நம்ம அப்படியே போய் கோஸ்ட் ஹவுஸ் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோஸ்ட் ஹவுஸ் தான் இருக்கும். வாங்க இப்போ நம்ம அப்படியே உங்களுக்கு காட்டுறோம். கோஸ்ட் ஹவுஸ் வெறித்தனமாகவே இருக்கு.